வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக கூலியோட செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எல்லாரும் அந்த ஹூக் ஸ்டெப்ஸை போட்டு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அந்த மோனிகா சாங்கில் பூஜா ஹெக்டே அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ஆடுறதை பார்த்த உடனே உண்மையாகவே யாருப்பா அந்த மோனிகா, எதுக்கு பூஜா ஹெக்டேயோட கேரக்டருக்கு மோனிகான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வந்தது. அதுக்கு தான் நம்ம லோகேஷ் கனகராஜே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உண்மையான அந்த மோனிகா யாரு அப்படின்றது, அதாவது ஒரு 60 வயசு இட்டாலியன் ஆக்ட்ரஸான மோனிகா பெலூசி அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாரு. அது என்ன அப்படின்னும் உண்மையான அந்த 60 வயசு இட்டாலியன் ஆக்ட்ரஸான மோனிகா பெலூசி யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. இப்போ நம்ம தலைவர் ரஜினி சார் அவரோட நடிப்பில் உருவாயிட்டு இருக்கக்கூடிய கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் மோனிகா அப்படின்ற அந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகியே இவ்வளோ ட்ரெண்டிங்காக 4 நாளில் 15 மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்லேயே இருக்கேப்பா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே இந்த சாங்குக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்கில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூஜா ஹெக்டேயோட அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல அவங்க போடுற ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆக்கி அவங்க ரீல்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டேலாம் இருக்கட்டுங்க, ஆனால் சௌபின் அவரோட கேரக்டர், அவர் இவ்வளோ டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவரோட ஹூக் ஸ்டெப்ஸையுமே ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மோனிகா சாங்ல அந்த மோனிகா யாருப்பா அப்படின்றதுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. உண்மையான மோனிகா யார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு. ஆக்சுவலி இந்த சாங்ல அதாவது இந்த படத்துல பூஜா ஹெக்டேயோட பேரு மோனிகான்னு இல்லையா. ஃபர்ஸ்ட் அனிருத்தும் லோகேஷ் கனகராஜும் இட்டாலியன் ஆக்ட்ரஸான மோனிகா பெலூசி அவங்களோட மிகப்பெரிய டைஹார்டான ஃபேன்ஸா. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்க்காக ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மோனிகா சாங்கை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் பூஜா ஹெக்டேக்கு மோனிகானே பேர் வச்சிடக்கூடாது அப்படின்னு அப்படிதான் இந்த சாங்குக்கு மோனிகானும் பூஜா ஹெக்டேக்கு மோனிகான்னு இந்த படத்துல பேர் வச்சிருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் அப்படி சொன்னதும் சொன்னாரு, யாருப்பா அந்த இட்டாலியன் ஆக்ட்ரஸ் மோனிகா அப்படின்னு எல்லாருமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இட்டாலியன் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய 60 வயசான மோனிகா பெலூசி அவங்க யாரு அப்படின்னா, இட்டாலியன்லயே பிறந்து வளர்ந்து 13 வயசுலேயே அவங்களோட மாடலிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே மாடலிங் பண்ணிட்டு இருந்த மோனிகா அவங்களோட முதல் ஃபீச்சர் ஃபிலிமை 1991 தான் படங்கள்ல சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அப்பயே தொடர்ந்து பல படங்களை பண்ணி இட்டாலியில மட்டும் இல்லாம பிரான்ஸ், உலகம் முழுக்க அவங்களுக்கான ஃபேன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. மோனிகாவோட கவர்ச்சியான அவங்களோட நடிப்பும் கண்களுமே நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் அவங்க அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. 2004ல உலகத்திலேயே 100 மிக அழகான பெண்கள் லிஸ்ட்ல 21வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க மோனிகா பெலூசி. அது மட்டும் இல்லாம 2009ல உமன்ஸ் வேர்ல்டு அவார்ட்ல வேர்ல்டு ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டையுமே வாங்கியிருந்தாங்க மோனிகா. இது மட்டும் இல்லாம இதுல மோனிகா பெலூசியை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் பொலிட்டிஷியன் சோனியா காந்தி இருக்காங்கல்ல, அவங்களோட பயோபிக் எடுக்கிற அப்ப மோனிகாவை தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருந்திருக்கு. பட் சில ரீசன்ஸ்னால அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சாங்ல அவங்க போட்டிருக்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடியுமே ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோனிகா பெலூசி அவங்களோட ஃபெமிலியரான ரொம்ப ஃபேமஸான படங்களான மெலேனா அண்ட் ஸ்பெக்டேட்டர், இந்த படங்கள்ல அவங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இந்த பாட்டிலையும் பூஜா ஹெக்டேக்கு அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனிவேஸ், பூஜா ஹெக்டே அண்ட் மோனிகா பெலூசி இவங்க 2 பேருமே இப்போ ட்ரெண்டிங்ல மாறிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் இந்த சாங்கை அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கே ஷேர் பண்ணி டேக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்ததா இல்லையா அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. எனிவேஸ், இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு ரீலையாவது அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. நீங்க இந்த மோனிகா பெலூசியான இட்டாலியன் ஆக்ட்ரஸ் 60 வயசு ஆகுது அவங்களுக்கு இப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஆல்ரெடி இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இப்பதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பத்தின இருக்கக்கூடிய கருத்துக்கள் அண்ட் இந்த மோனிகாவோட வைபை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.